அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்கில் ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் பார்க்க போகிறோம். ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான டாபிக் தான். அதில் என்ன ஒரு 4 ஸ்டேஜ் இருக்குது அவ்வளோதானே அப்படின்றது தான் நினைப்போம். பட் அதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். ஸோ ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஆஸ் லைக் ஹியூமன் லைஃப் சைக்கிள் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரொட்டேஷன், ஒரு சுழற்சி முறை தான் அது. ஸோ ஒவ்வொன்றுமே ஒரு இன்ட்ரடக்ஷன் ஸ்டேஜில் ஆரம்பித்து டிக்ளைன் ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணி போயிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி மூவ் பண்ணி போகும்போது நமக்கு மார்க்கெட்டிங்கில் ப்ராடக்ட்ஸும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜில் மூவ் பண்ணி போகும். ஸோ அந்த மாதிரி மூவ் பண்ணி போகும்பொழுது ஒரு கம்பெனி, ஒரு மார்க்கெட்டர் வந்து அவங்களுடைய ப்ராடக்ட் எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றத கரெக்டாக அனலைஸ் பண்ணி கரெக்டாக அதுக்கு உண்டான மெஷர்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா அதோட லைஃப் ஸ்பேனை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து அந்த மாதிரி என்ன மெஷர்ஸ் அது, ஸோ எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணுவாங்க ஒவ்வொரு ஸ்டேஜில் மார்க்கெட்டர்ஸ் அப்படின்றது நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் ப்ராடக்ட் லைஃப் சைக்கிளில். So product life cycle is a cycle through which every product goes from introduction stage to withdrawal stage. So introduction stageல இருந்து withdrawal stageக்கு எல்லா ப்ராடக்ட்டுமே மூவ் பண்ணி போகும். இதில் அனாலிசிஸ், இந்த ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் அனாலிசிஸ் இஸ் டன் ப்ராப்பர்லி. ஒரு கம்பெனி ப்ராப்பராக அனாலிசிஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். அந்த மார்க்கெட்டில் அதோட லைஃப் ஸ்பேன் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். It also forces a company to scan continuous and allows to take action faster. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, அனாலிசிஸ் ப்ராப்பராக பண்ணுறதுனால இட் ஃபோர்ஸஸ் கம்பெனி டு டேக் கண்டினியூஸ் ஆக்ஷன். ஒரு கண்டினியூஸாக ஒரு ப்ராடக்டோடைய பிரச்சனை என்ன, ப்ராப்ளம் என்ன அப்படின்றத அனலைஸ் பண்ணி அதுக்குண்டான ரெமிடியல் மெஷர்ஸை எடுக்க முடியும். இட் கேன் டேக் ஆக்ஷன் ஃபாஸ்டர். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், பிஃபோர் கோயிங் டு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் தியரி. இந்த ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் தியரியை நமக்கு கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரேமண்ட் வெர்னான். ஸோ ரேமண்ட் வெர்னான் அப்படின்றவர் தான் ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் தியரியை நமக்கு கொடுத்துருக்கிறது. ஸோ இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின். ஒரு வாட்டி யூஜிசிலே இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க, ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் தியரி யார் கொடுத்தாங்க அப்படின்றது. எல்லாருக்குமே ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் தெரியும், பட் அந்த தியரியை who propounded the தியரின்னு பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் யோசிப்போம் இல்லைங்களா. ஸோ அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரேமண்ட் வெர்னான் இன் ரெஸ்பான்ஸ் டு ஃபெயிலியர் ஆஃப் ஹெக்ஸ்சர்-ஹோச்லின் மாடல். ஸோ எக்கனாமிக் தியரி, இன்னொரு எக்கனாமிக் தியரியோடைய ஃபெயிலியரில் தான் இந்த தியரியை வந்து ஐடென்டிஃபை பண்ணார் நமக்கு ரேமண்ட் வெர்னான். ஹி இஸ் த டெவலப்பர் ஆஃப் ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் தியரி. ஸோ ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் தியரி இதுதான் ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் கர்வ், PLC கர்வ். இது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அ பெல் ஷேப்டு கர்வ். இதில் நமக்கு 4 ஸ்டேஜ் இருக்கும். ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் இன்ட்ரடக்ஷன் ஸ்டேஜ், க்ரோத், மெச்சூரிட்டி அண்ட் டிக்ளைன் ஸ்டேஜ். ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணிட்டு தான் வரும். ஓகே, ஸோ இன்ட்ரடக்ஷன் ஸ்டேஜ். ஸோ எப்போவுமே நமக்கு இந்த இன்ட்ரடக்ஷன் ஸ்டேஜ் அப்படின்றது பார்த்திங்கன்னா க்ரோத் ஆஃப் சேல் இஸ் ஸ்லோ. ப்ராடக்டோட க்ரோத் எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா சேலை வச்சு தான் நம்ம அந்த ப்ராடக்டோடைய க்ரோத்தை நம்ம கால்குலேட் பண்ண முடியும் இல்லைங்களா. ஸோ அந்த ப்ராடக்டோட சேல்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் இன் இன்ட்ரடக்ஷன் ஸ்டேஜ். ஸோ க்ரோத் ஆஃப் சேல் இஸ் ஸ்லோ. மார்க்கெட்டிங் அண்ட் ப்ரமோஷனல் எக்ஸ்பென்சஸ் ஆர் ஹை சின்ஸ் ப்ராஃபிட் கேனாட் பி எக்ஸ்பெக்டட். ஸோ இன்ட்ரடக்ஷன் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராடக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்போம் மார்க்கெட்டில். ஸோ அந்த ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறதுனால அந்த ப்ராடக்டோட மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்ஸ், அந்த ப்ராடக்டை ப்ரமோஷனல் எக்ஸ்பென்ஸும் மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்ஸும் அதிகமாக இருக்கும். ஸோ ப்ராஃபிட் கேனாட் பி எக்ஸ்பெக்டட். நெக்ஸ்ட்டு, கிரியேட்டிங் ப்ராடக்ட் அவேர்னஸ் இஸ் மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த கம்பெனி, ஃபார் த மார்க்கெட்டர். ஸோ அந்த ப்ராடக்ட் அவேர்னஸை கொண்டு வர்றது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த மார்க்கெட்டர். இன்னோவேட்டிவ் கஸ்டமர்ஸ்லேயே நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ அதில் இன்னோவேட்டிவ் கஸ்டமர் வில் அக்செப்ட் அ ப்ராடக்ட் இன் இன்ட்ரடக்ஷன் ஸ்டேஜ் இட் செல்ஃப். ஸோ இன்ட்ரடக்ஷன் ஸ்டேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னோவேட்டிவ் கஸ்டமர்ஸ் இந்த ப்ராடக்டை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க நியூ ப்ராடக்ட்ன்றதுனால. நெக்ஸ்ட்டு, இன் தி ஸ்டேஜ் கம்பெனி கேன் யூஸ் 2 ஸ்ட்ராட்டஜி. ஸோ 2 ஸ்ட்ராட்டஜி, ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி, 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒன்று ஸ்கிம்மிங் ப்ரைஸ் ஸ்ட்ராட்டஜி அண்ட் 2 பெனட்ரேஷன் ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஸ்கிம்மிங் ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஒரே லைனில் சொல்லணும்னா, இனிஷியல் ஸ்டேஜில் ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இனிஷியல் ஸ்டேஜில் ஹையஸ்ட்டு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஹையஸ்ட் ப்ரைஸ் அட் இனிஷியல் ஸ்டேஜ் அண்ட் கீப் ஆன் கோயிங் என்ன பண்ணுவாங்க, ஓவர் த டைம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஸ்டார்டிங்கில் அதிகமாக ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போக போக கம்மி பண்ணிக்கிட்டே வருவாங்க. அது ஸ்கிம்மிங் ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெனட்ரேஷன் ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ பெனட்ரேஷன் ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் இனிஷியல் ஸ்டேஜில் லோ ப்ரைஸு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. கீப் ஆன் கோயிங் ஓவர் த டைம் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ கம்மியிலேருந்து ப்ரைஸ் லோவாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போக போக ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா அதுதான் வந்து பெனட்ரேஷன் ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ 2 ஸ்ட்ராட்டஜி வந்து இன்ட்ரொடக்ஷன் ஸ்டேஜில் ஃபாலோ பண்ணுவாங்க ப்ரைஸிங்கில். ஓகே, நெக்ஸ்ட்டு க்ரோத் ஸ்டேஜ். ஸோ க்ரோத் ஸ்டேஜ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அட் தி ஸ்டேஜ் சேல்ஸ் வில் பிக்ஸ் அப். ஸோ இந்த ஸ்டேஜில் சேல்ஸ் கொஞ்சம் பிக்கப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராஃபிட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ப்ராஃபிட் வில் ரைஸ். இன் மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் ஸ்டேஜ் இன் பிஎல்சி, ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள்லேயே ரொம்ப லாபம் தரக்கூடிய ஸ்டேஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா க்ரோத் ஸ்டேஜ் தான். பை க்ரோவிங் ஆஃப் டிமாண்ட் அண்ட் இன்க்ரீஸ் இன் ப்ரொடக்ஷன் அண்ட் எக்ஸ்பேன்ஷன் இன் இட்ஸ் அவைலபிலிட்டி. ஸோ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால எக்ஸ்பேன்ஷன் வந்து சான்சஸ் இருக்குது. ப்ராடக்டோட ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ப்ராடக்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இந்த க்ரோத் ஸ்டேஜில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் கம்பெனி யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிமைசிங் ப்ரொடக்ஷன் லெவல். ஸோ ப்ரொடக்ஷன் லெவல் அவங்களால எந்த அளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுவாங்க, இம்ப்ரூவ் ப்ராடக்ட் குவாலிட்டி. ப்ரைஸ் லோயர் ப்ரைஸ், அதாவது ப்ரைஸ் வந்து கம்மி பண்ணுவாங்க. ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ரைஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ப்ரைஸை வந்து கம்மி பண்ணுவாங்க, லோயர் ப்ரைஸ் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு மெச்சூரிட்டி ஸ்டேஜ். ஸோ மெச்சூரிட்டி ஸ்டேஜ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ரீச்சஸ் அட் பீக். ஸோ சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பீக்குக்கு போயிடும். ஸோ அதிகப்படியாக அந்த ப்ராடக்டோடைய லைஃப் சைக்கிள்லேயே அதிகமான சேல்ஸ் மெச்சூரிட்டி ஸ்டேஜில் சேல்ஸ் ரீச்சஸ் பீக். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ளைன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ சேல்ஸ் ரீச்சஸ் பீக் அண்ட் தென் இட் வில் ஸ்டார்ட் டிக்ளைனிங். ப்ராஃபிட் ஆல்சோ ஸ்டார்ட் டிக்ளைனிங். ஸோ சேல்ஸ் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ப்ராஃபிட்டும் குறையும். காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்டோட டிமாண்டு குறையும் போது கண்டிப்பாக இதோட காம்படிட்டர் வந்து இதுக்கு சப்ஸ்டியூட்டான ப்ராடக்ட், இதோடைய காம்படிஷன் ப்ராடக்ட் வந்து பீக்குக்கு போகும். ஸோ காம்படிஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். கம்பெனி ஸ்ட்ரகிள்ஸ் டு ரீட்டைன் இட்ஸ் கஸ்டமர். ஸோ கம்பெனி இந்த ஸ்டேஜில் வந்து அதோட கஸ்டமரை ரீட்டைன் பண்ணிக்கிறதுக்காக ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணும். ஸோ ஸ்ட்ரகிள்ஸ் டு ரீட்டைன் இட்ஸ் கஸ்டமர். ஸ்ட்ராட்டஜி ஃபாலோட் பை கம்பெனி இன் திஸ் ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் மாடிஃபிகேஷன். ப்ராடக்டில் என்னெல்லாம் மாடிஃபிகேஷன் பண்ண முடியுமோ அதை பண்ணுவாங்க. கலர்ஸ் மாற்றுறது, ப்ராடக்டோட ஷேப் சைஸ் சம்திங் மாற்றுறது. ஸோ ப்ராடக்டை மாடிஃபை பண்ணுறது. மார்க்கெட் மாடிஃபிகேஷன், மார்க்கெட்டில் வந்து எப்படி மாடிஃபை பண்ண முடியும், நியூ டைப் ஆஃப் கஸ்டமர், அதாவது புதுசாக கஸ்டமர் ஏதாவது கவர் பண்ணுறதுக்கு ஆஃபர்ஸ் ஏதாவது கொடுக்கலாமா, ஃப்ரீ கொடுக்கலாமா, அந்த மாதிரி பார்க்குற மார்க்கெட்டை மாடிஃபிகேஷன் பண்ணுவாங்க. மார்க்கெட்டிங் மிக்ஸ் மாடிஃபிகேஷன். ஸோ மார்க்கெட்டிங் மிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் ப்ரைஸ் ப்ளேஸ் ப்ரமோஷன் அதில் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணி ஏதாவது பண்ணி அந்த ப்ராடக்டை மார்க்கெட்டில் இன்னும் கொஞ்ச நாள் ரீட்டைன் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு டிக்ளைன் ஸ்டேஜ். ஸோ டிக்ளைன் ஸ்டேஜ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆஸ் வெல் அஸ் ப்ராஃபிட் வில் கோ டவுன். சேல்ஸும் சரி ப்ராஃபிட்டும் சரி ரெண்டுமே இட் வில் கம் டவுன், குறைஞ்சிரும். காம்படிஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோ, ஏன்னா நம்ம கம்பீட் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். ஸோ காம்படிஷன் இஸ் வெரி லோ. ஸ்ட்ராட்டஜி ஃபாலோட் இன் தி ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி அண்ட் கான்சன்ட்ரேட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஹார்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா மினிமைசிங் ஆல் த எக்ஸ்பென்ஸ், தட் இஸ் வாட் எவர் த எக்ஸ்பென்ஸ் வி ஸ்பெண்ட் ஆன் த ப்ராடக்ட். ஸோ ப்ராடக்ட்காக நம்ம பண்ணுற செலவு எல்லாமே வந்து குறைச்சிடுவாங்க. ப்ரமோஷனல் எக்ஸ்பென்ஸு அந்த எல்லாமே ப்ராடக்ட்காக பண்ணுற மார்க்கெட்டிங் ப்ரமோஷனல் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் குறைச்சி வெறும் ப்ராஃபிட்டில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. என்ன ப்ராஃபிட் வருதோ வரட்டும்ன்றது, அடிஷ்னலாக எதுவும் எக்ஸ்பென்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க ப்ரமோஷனலுக்காக. ஸோ அதுதான் வந்து ஹார்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி. கான்சன்ட்ரேட்டிங் ஸ்ட்ராட்டஜின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்டை கான்சன்ட்ரேட் பண்ணி தே வில் டூ சம் டெவலப்மெண்ட் லைக் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டு, மார்க்கெட் டெவலப்மெண்ட்டு, மார்க்கெட்டிங் மிக்ஸ் டெவலப்மெண்ட்டு, இந்த மாதிரி இதில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ ரீட்டைன் பண்ணுறதுக்காக மார்க்கெட்டை. இதுதான் வந்து கான்சன்ட்ரேட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிக்ளைன் ஸ்டேஜ். ஸோ இப்போ இந்த டிக்ளைன் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு அப்படின்னா ப்ராடக்ட் வந்து இட்ஸ் கம்மிங் அவுட் ஃப்ரம் த மார்க்கெட்னு அர்த்தம். ஸோ this is the last stage in product life cycle. Thank you friends, thank you for watching. Keep supporting by subscribing, sharing and giving like. Thank you.